2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆக்சுவலி இப்போ இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்த வாட்டி யார் வருவாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக வந்து டிவிக்கே தளபதி எங்கள் விஜய் தான் வருவாங்க. ஏன்னா வந்து இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மட்டமான ஒரு இயர். பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கு. அதாவது ஒருத்தரோட ஈகோக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எதை வேணா பண்ணலாம். ஆனால் ஒரு உயிரோட இழறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஸோ அந்த கரூர் இன்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை திருப்பி நான் ரீகால் பண்ணி அதை டேமேஜ் பண்ண விரும்பலை. அது முழுக்க முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு பிளான்டான திங் அது. ஸோ இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இதை மட்டும் நான் வந்து அப்போஸ் பண்றேன். இவங்க வந்து அது மட்டும் இல்லாம ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 1 ஹவர்ல சிஎம் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த எக்ஸல் காலேஜ் மேட்டர்ல வந்துட்டு ஏன் அவங்க வந்து இன்னும் தலையிடல. இப்ப ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து உயிரிழப்பு வந்து 50 பேர் தான். எல்லாமே உயிர் தான். இருந்தாலும் எக்ஸல் காலேஜ்ல 400 பேர் வந்து உயிர் போராடிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அதனால வந்து இந்த மாதிரி கேவலமா பண்ணாங்கன்னா யாரும் எங்களுக்கு தேவையே கிடையாது. இது வரைக்கும் திமுக அரசு எதுவும் செய்யலன்னு சொல்ல வரீங்களா? யாருமே எதுவுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் எதுவுமே பண்ணல. இப்ப இருக்கிறவங்களும் ஒண்ணும் பண்ணல. இதுக்கப்புறம் வரவங்களும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதான் உண்மை. ஓட்டு ரெடியே இல்ல ப்ரோ. அது வேற விஷயம். ஓட்டு ரெடி இல்ல. இல்ல தளபதி இருக்கிறதுலே ஒரு என்ன சொல்றது ஒரு மூத்த கட்சின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயம் பண்ணணும். அது வந்து நல்லது விஷயம் பண்ணா பரவாயில்ல. இவங்க பூரா வந்து ஒரு தப்பான விஷயமாவும் முகம் சுழிக்கிற விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்சி ஃபர்ஸ்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி சாவடிச்சாங்க. நல்லாவே தெரியும். ஜெயலலிதா ஆட்சியில பாத்தீங்கன்னா பொண்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணோட பேரு போட்டோஸ் எதுவுமே லீக் ஆகாது. ஆனா வந்து நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்தோடனே பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணோட பேரு எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து தெரியணும் இவங்க நிறைய விஷயம் கத்துக்கணும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தத்துல வேஸ்ட் ஆகுங்க. 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போடலாமான்னு ஃபர்ஸ்ட் யோசனை இருக்கு. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமா. என்ன காரணம்? யாரும் வந்து எதுவும் பரம் போறது இல்ல. ஃபர்ஸ்ட் எதுக்கு தேவையில்லாம போய் டைம் வேஸ்ட் போட்டுருக்கோம் உங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு. ஏன் இது வரைக்கும் 2026 கரூர் பிரச்சனையில இருந்து தளபதி விஜய் பார்த்தா வெளியே வரவே மாட்டாரு. வெளியே வராதபோது எப்படி கட்சி நடத்துவாரு? பயந்துட்டாரான்னு கேக்குறாங்க. வெளியே வராமலையா அந்த கேரவின்ல வந்து வச்சு காலில் வந்து விழுந்தாங்க. இதே நீங்க வெளியே வந்து அவர் காலை பிடிச்சதானா ஃபுல்லா ஆக்டிங்னு சொல்லுவீங்க. இப்ப அவர் பிரைவேட்டா பண்ணாங்க அதையும் ஆக்டிங் சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இல்ல. இப்ப அடுத்தடுத்து கூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவரையும் அவர் சைட்ல இருந்து போட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் வந்துருவாரு. விஜய் வந்தா நிறைய பேர் பார்த்தனாக்கா எதிர்பார்க்கறாங்க இல்லையா? ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாக்கலாம் ப்ரோ. வந்தானா எதனா செய்வாங்களான்னு சொல்லிட்டு மொத்தங்களோட நம்பிக்கை. ஆனா சரி ஓகே. என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. நல்லது செஞ்சா போதும். நல்லதுதான். என்ன நல்லது செய்யணும்? நல்லது செய்யணும்னா வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுக்குறது. அதான் கட்டி குத்துனுக்குறாங்களே. எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்றா போலே இல்லையே. எங்கன்னா அந்த கண்ணகி நகர் எங்கன்னா தூக்கி சைட்ல தான் கட்டி கொடுக்கணும் சொல்லி சிட்டி உள்ள யாருக்கும் பண்ணி கொடுக்கல பெருசா. அவுட் சைட்ல தான் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாமே. அப்படிங்களா? நடத்துற வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே. இப்ப திமுக அரசு எதனா செய்யறாங்களா? இல்ல எதுவுமே செய்யறது இல்ல. சோ அதிமுக அரசுல எதனா செஞ்சாங்களா? அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கும்போது ஏதோ பண்ணாங்க. அம்மா இருக்கும்போது லீவ் நிறைய விட்டாங்க. ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க. லேப்டாப் குத்தாங்கல்ல. லேப்டாப் வாங்குனீங்களா? இந்த இப்ப வரவங்க லேப்டாப் இல்லைன்றாங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போறதா கேட்கணும். எனக்கு தெரியல ப்ரோ அதை பத்தி. இல்ல ஜி நீங்க வாங்கிட்டீங்க. உங்க சங்கதி அடுத்த தலைமுறை வராங்க இல்லையா? அவங்களுக்கு இல்லன்னும் போது அது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷப்படுறீங்களா? இல்ல கஷ்டமா தான் இருக்கு. நம்ம வாங்கிட்டு பின்னாடி வரவங்க எதுவுமே இல்லையே. அதால ஒரு ஏக்கம் இருக்குல்ல அவங்களுக்கும். இதுக்கு முன்னாடி பச்சவங்க எல்லாம் இருக்கு நமக்கு இல்லையே. நம்ம எதனா பண்ணலாமே இருக்கும். கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுத்தா நல்லா இருக்கும்.